பாரத தேசத்தை வைப்பதற்கு உதவிய ஒரு விஷயம் S-400. அதை பாரத தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர், அதற்காக எத்தனை பேர் எதிர்த்தாலும் பரவாயில்லை, தேசத்துக்கு இது நல்லது என்று நினைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்து காட்டினாரு. அதோடைய விளைவு நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகையில 3% கூட இல்லை, அதாவது 1/3 கூட இல்லை. ஆனால் அங்க ஒரு பில்கேட்ஸ் இருக்காங்க, இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அன்னை பாரதத்துல இருந்தது. இன்னைக்கு கேட்க முடியுமா? 2017 அவர் வரும்போது வேற, இன்னைக்கு வேற அப்படின்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. இடையில கொஞ்சம் சர்க்கிள்கள் ஏற்பட்டுச்சு, அவருக்கும் சிந்தனையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பட் இன்னைக்கு திருப்பியும் தெளிவாயிட்டாரு, திருப்பியும் மக்கள் மனதுல நிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய இழந்ததெல்லாம் அடைய ஆரம்பிச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களாகட்டும் தேசிய சிந்தனையில் வழி நடத்தியவர்கள். திராவிடம் அப்படின்றது கட்சியோட பேர்ல இருந்தாலுமே தேசத்திற்காக நிற்கக்கூடியவர்கள் அப்படின்றத மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏடிஎம்கே அலையன்ஸ் வர்சஸ் டிஎம்கே அலையன்ஸ், இதுல யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே இருக்குன்னு நான் தெளிவா சொல்றேன். காரணம் 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய பொது உடைமை கட்சியின் தலைவர் நிறுவனர் திரு சசிகிரண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம், நன்றி. பொதுவா இங்க நீங்க தேசியம் சார்ந்து நிறைய கருத்துக்களை, சாமானியர்களுக்கான நீதியை பெற வேண்டி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றீங்க. பொதுவா நம்ம ஒரு விஷயம் நம்ம கன்வே பண்றோம், அதுவும் குறிப்பா ஊடகங்கள் அப்படின்னா ரொம்ப தெளிவா நியாயமா கரெக்டானதுதான் கன்வே பண்ணுவோம். மிகப்பெரிய கண்ட்ரின்னு சொல்றோம், பாகிஸ்தான்கிற தேசம் உதம்பூர் ஏர்பேஸை நாங்க காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல செய்தி கொடுக்குறாங்க. உதம்பூரை யாரு காலி பண்ணா, இதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறதுதான் சம்பவம்னு சொல்லிட்டு உதம்பூர்ல போய் நின்று அங்க இருக்கும் வீரர்களுடன் மோடி அவர்கள் எடுத்த அந்த அவரை சுற்றி அந்த கூட்டத்தோட வர அந்த பிக்சர் இன்றைய ஊடகங்கள்ல ஹாட் டாபிக். உதம்பூர் ஏர்பேஸ், அதை தாண்டி ஆபரேஷன் சிந்து வெற்றியா தோல்வியா? நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிங்க மேடம். அதாவது பாகிஸ்தான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்பதை அவர் பேசியோ டிபேட் பண்ணியோ ப்ரூவ் பண்ணல. அதை எப்படி ப்ரூவ் பண்ணா உலகத்துக்கு 100% தெரியுமோ அப்படி ப்ரூவ் பண்ணிட்டார். அதே இடத்துக்கு போறாரு, வீரர்களோடு நின்று பேசுறாரு. அவங்க எந்த S-400 நாங்க செயலிழக்க செஞ்சுட்டோம், அழிச்சிட்டோம்னு சொன்னாங்களோ அதையும் அந்த இமேஜ்ல வர மாதிரி நிக்கிறாரு. இது எல்லாமே திட்டமிட்டு நீட்டா உலகத்துக்கு மெசேஜ் பாஸ் பண்றாரு. பாகிஸ்தான் சொன்னதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் பொய், பொய்யின் மொத்த உருவம் பாகிஸ்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஆபரேஷன் சிந்தூர் பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி, பாரத தேசத்துடைய படைகளும் சரி தெளிவாக இருந்தாங்க. நம்ம யார் தொட்டாங்களோ அவர்களை நாம் வீழ்த்தணும். அது நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் தான் வாண்டடா போர்க்களத்துக்கு வந்தாங்க. நாம ரிட்டாலியேஷன் பண்ணோம். நம்ம அடிச்ச அடி அவங்க பயந்து யுஎஸ்க்கும் யுஎனுக்கும் போய் கெஞ்சி கூத்தாடி நம்ம கிட்ட மீடியேஷன் பண்ண வச்சாங்க. இப்பவும் சொல்றோம், ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது பாரதம் முடிவெடுக்காது, பாகிஸ்தானுடைய செயல்கள் தான் முடிவெடுக்கும். சார், ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன மாதிரியான அதாவது தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுல ஒரு பாட்டு. அதை தாண்டி நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்க இந்த பாகிஸ்தானுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த 2 கோலுமே அச்சீவ் செய்யப்பட்டதா? தீவிரவாதிகளை வீழ்த்த வேண்டும், சுட்டு தள்ள வேண்டும், உலகத்திற்கு ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும். அதை சொல்ற தீவிரவாதத்தை நிச்சயமாக தீவிரவாதிகளையும் சேர்த்து தீவிரவாதத்தையும் முற்றும் முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கான ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் சிந்தூர். சோ பாரத தேசத்திற்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும், பாரதத்தை இன்று தொட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விஷயம் நிரந்தரமாக தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பல இடத்துல சொன்ன மாதிரி பிஓகேவை முழுமையாக நாம் கைப்பற்றணும். பாகிஸ்தானை முழுமையாக நாம வீழ்த்தி பிஓகேவை முழுமையாக கைப்பற்றி நம்மளுடைய பார்டரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த பார்டருக்குள்ள யார் வரணும், யார் வரக்கூடாது என்று முழுமையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அன்னை பாரதத்துக்கு இருக்கு. சோ இந்த நிலை உருவாயிடுச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அப்படின்றதுதான் உண்மை. அதற்கான அடித்தளம் ஆபரேஷன் சிந்தூர். நிச்சயமாக இது நடக்கும். ஓகே சார். ஆபரேஷன் சிந்தூர்
நம்ம வச்சிருக்க டெக்னாலஜிஸ், அதாவது ஒரு பார்வை இருந்தது. மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த அனாவசியமா ராணுவத்துக்கு செலவு செய்றாருப்பா. இதெல்லாம் இப்ப அவசியமா? இவ்ளோ கோடி ரூபாய்க்கு ரஃபேல் வாங்கணுமா? அப்படிங்கிற பார்வை இருந்தது. அந்த பார்வைக்கான விடை கிடைத்ததா? நிச்சயமா மேடம். அதாவது ஒரு தேசம் ஆகச் சிறந்த தேசமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாமே வளர்ப்போம். எஜுகேஷன வளர்ப்போம், பொருளாதாரத்த மேம்படுத்துவோம், நிறுவனங்கள தொடங்குவோம். இது எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்பி வந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய பலம் நமக்கு இருந்தால் மட்டும் தான் இத நம்ம நிரந்தரமா வச்சுக்க முடியும். அப்ப டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுல யார் கவனம் செலுத்துவாங்க என்று சொன்னால், தேசத்தை உண்மையாக விரும்பக்கூடிய தலைவர்கள் கவனம் செலுத்துவாங்க. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னை பாரத தேசத்தை முழுமையாக விரும்பக்கூடிய தலைவர். அதனால கவனம் செலுத்தினாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, S-400 வாங்கும்போது அமெரிக்கா எதிர்த்தாங்க, மிரட்டினாங்க. ஆனால் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் பாரத தேசத்திற்கு எது தேவை அதை செய்வதுதான் என்னுடைய கடமை. அமெரிக்காவுக்கு நல்லவனா இருக்கிறேன், பாகிஸ்தானுக்கு நல்லவனா இருக்கிறேன், பிரான்சுக்கு நல்லவனா இருக்கிறது நம்ம வேலை கிடையாது. பாரத தேசத்திற்கு எது தேவை அதை செய்வதுதான் நம்மளுடைய வேலை என்பதை செய்து காட்டியவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனுடைய விளைவு நம்ம இப்ப பார்த்திருப்போம். S-400 தான் நம்மளை தற்காத்தது. அவர்கள் அத்தனை மிசைல் அனுப்பினால் கூட, அத்தனை ட்ரோன்கள் அனுப்பினால் கூட அனைத்தையும் சுட்டு வீழ்த்தி நம் மக்களுக்கு சிறு காயம் கூட ஏற்படாமல் நிம்மதியாக தூக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய பாரத தேசத்தை வைக்குவதற்கு உதவிய ஒரு விஷயம் S-400. அதை பாரத தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர், அதற்காக எத்தனை பேர் எதிர்த்தாலும் பரவாயில்லை, தேசத்திற்கு இது நல்லது என்று நினைத்தவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்து காட்டினாரு. அதோடைய விளைவு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சரி, என்ன இதுல ஒரு பெரிய இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல உள்ளூர் தயாரிப்புகள் அவை இன்று மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இல்லைன்னா உலக நாடுகள் உற்று நோக்கும்படி மாறி இருக்கா? நம்முடைய இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராணுவ தயாரிப்புகள். அத நீங்க ட்ரோனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஏர் இதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எப்படி பார்க்கப்படுது உலக சந்தைகளில், உலக நாடுகள்? அதாவது இது நாள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகத்துல பாரத தேசம் அப்படின்றது வாரால நம்ம பயன்பெறக்கூடிய ஒரு தேசம் கிடையாது. வார் வாஸ் நாட் அவர் பிசினஸ். சோ அந்த பிசினஸ் யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க, சீனா பண்ணிட்டு இருந்தாங்க, ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ பாரதம் முதல் முறையாக இன்னைக்கு ஒரு ஷோ காமிச்சிருக்கிறோம் பாகிஸ்தானை வச்சு. நம்ம உள்நாட்டு தயாரிப்புகள் எந்த இடத்திலும் அமெரிக்காவுடைய தயாரிப்புக்கோ சீனாவுடைய தயாரிப்புக்கோ ஒரு துளி கூட சலிச்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெப்பன்ஸ்க்கோ சீனாவில் தயாரிக்கப்பட்ட வெப்பனோ ட்ரோனோ தற்காத்துக் கொள்ளக்கூடிய ரேடாரோ எல்லாம் பாரத தேசத்துடைய தயாரிப்புக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ இதோடைய விளைபாடு பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல பாரத தேசத்து மேல இருக்கக்கூடிய பயமும் அதிகரிக்கும். பாரதத்தை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் அதிகரிக்கும். அதே சமயம் நம்மளுடைய பொருட்களை உலகம் முழுவதும் அனைவரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. சோ அங்கேயும் நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டார்ட் அப்ஸ், நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மோடி அரசு கொடுத்த மானியங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நியூ ஸ்டார்ட் அப்ஸை என்கரேஜ் பண்ற விதமாக இருக்கட்டும். ஏன்னா வருஷம் நம்ம பாக்குறோம் ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாமே வீண் போகலையா சார்? நிச்சயமா மேடம். அதாவது ஸ்டார்ட் அப் அப்படின்றத தாண்டி யூனிகார்ன் அப்படின்ற கான்செப்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது பெரும் பெரும் நிறுவனங்கள், இன்னைக்கு ஜியோ இஸ் யூனிகார்ன். சோ அந்த மாதிரி பெரும் பெரும் நிறுவனங்களை தொடங்குறதுக்கான தைரியத்தையும், அதுக்கான சூழலையும், அதற்கான முதலீட்டையும், எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் ஈஸ் ஆஃப் பிசினஸ்ல கொண்டு வந்தாங்க. சோ இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா பல லட்ச நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. சோ அந்த நிறுவனங்கள் தொடங்குறதுனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, நிறுவனம் வளரும், அதுல பணிபுரியவர்கள் வளருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் பெறக்கூடிய ப்ராடக்டோ சர்வீஸோ தேசத்தை வளரும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செஞ்சதுதான் இந்த பாதுகாப்பு எந்திரங்கள். ஓகே சார். சோ இது பாத்தீங்கன்னா உலக தரத்தை கடந்து ஒரு படி மேல இருக்கு. அந்த அளவுக்கு திறமை நம்ம நாட்டுல இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, ரமணா படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கும். அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகையில 3% கூட இல்ல, அதாவது 3ல ஒரு பங்கு கூட இல்ல, ஆனால் அங்க ஒரு பில்கேட்ஸ் இருக்காங்க, இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அன்னை பாரதத்துல இருந்தது. இன்னைக்கு கேட்க முடியுமா? இன்னைக்கு உலக பணக்காரங்கள 10 பேர் எடுத்தீங்க அப்படின்னா 3 பேர் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க.
சோ அப்படிப்பட்ட அளவிற்கு நம்மளுடைய பாரதத்தையும் பாரத தேசத்து மக்களையும் பாரத தேசத்து நிறுவனங்களையும் ஊக்குவித்து வளர்ச்சி பெற செய்வதவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது வெறும் சொல்லால் அல்ல, செயலால், டேட்டாவால நம்ம சொல்லுவோம். சார், எடப்பாடி அவர்கள் தன்னுடையதை ரீகெயின் பண்ணிட்டாரா சார்? நிச்சயமா மேடம். அதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிஜேபியோடைய வளர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அபரிமிதமான வளர்ச்சியா இருக்குன்றது யாரும் மறுக்க முடியாது. அதிமுக மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட ஒரு இயக்கம் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. இந்த ரெண்டும் ஒருங்கிணையும் போது வெற்றிக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கு. சோ நிச்சயமா 2026 அப்படின்ற களம் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு சாதகமா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சிலர் ஏற்கலாம், சிலர் ஏற்காம இருக்கலாம். ஏற்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம் தான் இது. சோ ஏடிஎம்கே கூட்டணி வந்து வெல்ல போகுது அப்படின்றால் முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அவருடைய இடத்தை தக்க வச்சுப்பாரு தானே. சார், அதாவது அதிமுக வந்து ஒரு ஆக்டிவ் கட்சியா செயல்படல. அவங்க மேல வந்து இன்னும் கொஞ்சம் கூட மக்கள் பிரச்சனையில களத்துல இருந்திருக்கலாம். பாஜக கொஞ்சம் வளர்ச்சி பெற்றுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது விட்டதெல்லாம் புடிச்சிட்டாரா எடப்பாடின்னு கேக்குறேன் நான். இந்த யார் இந்த சார் இப்போ சமீபமா இந்த அவரோட பர்த்டேக்கு அந்த ஊடகங்களா இருக்கட்டும், எல்லா பக்கமுமா இருக்கட்டும், களத்திலையும் கூட அவருடைய அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். ஸோ மக்கள் ஸ்டில் ஹேவிங் அ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அதிமுக அண்ட் அபவுட் எடப்பாடி அஸ் த லீடர். அதுதான் நான் கேட்க விரும்புறேன் சார். நிச்சயமா மேடம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய இயக்கம். யாரும் வந்து அதுல மறுத்து தெரிவிக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். 2017 அவர் வந்து வரும்போது வேற, இன்னைக்கு வந்து வேற அப்படின்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. இடையில கொஞ்சம் வந்து சர்க்கிள்கள் ஏற்பட்டுச்சு. அவருக்கும் வந்து சிந்தனையில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பட் இன்னைக்கு வந்து திருப்பியும் தெளிவாயிட்டாரு. திருப்பியும் வந்து மக்கள் மனதுல நிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய இழந்ததெல்லாம் அடைய ஆரம்பிச்சுட்டாரு. சார், தொண்டர்களுக்கு இடையே இருக்கும் வித்தியாசம் ஒரு மைண்ட் லெவல்ல களையப்பட்டிருக்கா? மேடம் அதாவது பொதுவா சொல்லணும்னா சில தலைவர்கள் கிட்டதான் வேற்றுப்பாடு இருந்ததே தவிர தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேசிய சிந்தனை கொண்டவர்கள். ஏன்னா அவர்களை வழிநடத்த தலைவர்கள் அப்படிப்பட்டவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களாகட்டும் தேசிய சிந்தனையில் வழி நடத்தியவர்கள். திராவிடம் அப்படின்றது கட்சியோட பேர்ல இருந்தாலுமே தேசத்திற்காக நிற்கக்கூடியவர்கள் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா தொண்டர்களும் குறிப்பாக ஒரு 70% மக்கள் வந்து அந்த தேசிய சிந்தனையில வந்திருப்பாங்க. பிஜேபி போன்ற ஒரு கட்சி வந்து அம்மா அவர்கள் இருக்கும்போது வளராததுக்கு காரணம் அதுதான் சொல்லுவேன். காரணம், நான் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவன், எனக்கு எக்ஸிஸ்டிங் லீடரே இருக்காங்களே, வின்னிங் ப்ராபபிலிட்டியோட ஒரு லீடர் இருக்காங்களே, எனக்கு எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி அப்படின்ற காரணத்தினாலேயே வந்து எத்தனையோ பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் அதிமுகவுக்கு வாய்ப்பளித்தவங்க எனக்கு தெரியும். சோ பை நேச்சர் ஏடிஎம்கே பிஜேபிக்கு வந்து பெரிய அளவுக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் கிடையாது. இடையில சில பேர் வந்து கொண்டு வந்தாங்க, சில வாக்கு சதவீதத்துக்காக அது வந்து பேசினாங்க. அது எல்லாமே வந்து காணாம போயிரும். சார், பிஎம்கேவின் சித்திரை நிலவு மாநாடு வெற்றி மாநாடா, இல்லைன்னா கொஞ்சம் அரசல் புரசலான உரசல்கள் நிறைந்த மாநாடா? பிஎம்கே உடைய நிலைப்பாடை பத்தி நான் இப்போ கமெண்ட் பண்ண விரும்பலைங்க மேடம். ஏன்னா எந்த மாதிரி கூட்டணி இருக்க போகுது அப்படின்றதுனால நம்ம இன்னும் கமெண்ட் பண்ண விரும்பல. அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் மக்கள் எந்த அளவுக்கு அதுக்கான ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம போக போக நாட்கள்ல தான் பார்க்கணும். சார், நீங்க கூட்டணி பத்தி விமர்சிக்க வேண்டாம். கூட்டணி கேட்கலாம். அந்த மாநாட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச ஹைலைட்ஸ சொல்லுங்க. எவ்வளவோ மாநாடு நடத்திருக்காங்க. இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு, அதுக்கான ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா எல்லா வாட்டியும் அவங்க நடத்துறது தாங்க மேடம். நான் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இன் பர்சனா என்ன கேட்டீங்க அப்படின்னா அனைத்து மக்களும் அன்னை பாரதத்தின் பிள்ளைகள் அப்படின்ற எண்ணத்துலதான் நான் வந்து இயக்கத்தை நடத்துறோம். சோ அதிலும் குறிப்பா சொல்லணும், இந்து என்பது நம்மளுடைய அடிப்படை அடையாளம் அப்படின்றதுலதான் நம்ம விஷயத்த நடத்துறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமூகத்தையும் தனிப்படுத்தியோ இல்ல எந்த ஒரு சமூகத்தையும் தனியாக நிறுத்தி பெருமைப்படுத்துறது எனக்கும் மிகப்பெரிய உடன்பாடு கிடையாது. சோ அதனால நான் வந்து அதை கமெண்ட் பண்ண விரும்பலன்னு சொல்றேன்.
ஓகே சார், ஓகே சார். சார் தொடர்ந்து சொல்லுங்கள். தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாடு 2026 கூட்டணி கணக்குகள் எந்த மாரியான ஒரு மாற்றங்கள கொண்டு வரப்போகுது? யாருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம்னு நெனைக்கிறீங்க. ஆனா இது கண்டிப்பா ஒரு டஃப் காம்படிஷன் தான் அப்படின்னு சொல்றதா இருந்தா யாருக்கு சொல்வீங்க? மேம் அதாவது 2026 களம் வெரி கிளியர். ஏடிஎம்கே அலையன்ஸ் வர்சஸ் டிஎம்கே அலையன்ஸ். மிச்ச யாருமே களத்துல சும்மா நின்னுட்டு போலாம். தாவேகாவையுமா சொல்றீங்க? தாவேகா உட்பட தான். தாவேகா அப்படின்றது கட்சியா இல்ல ஃபேன்ஸ் கிளப்பா அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்க தெளிவாயிட்டு வரணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, சரி சார். சோ களத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வர்சஸ் டிஎம்கே அலையன்ஸ். இதுல யாருக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு இருக்குன்னு நான் தெளிவா சொல்வேன். காரணம் 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது 5 வருஷம் கூட இன்னும் முடியல. தமிழ்நாடு எதுல முதலிடம்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்குறதுல. தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு, நீங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தேவையில்ல, சாதாரண குடிமகனை போய் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. சொத்து வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இபி பில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடத்திலும் எல்லா மட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி இருக்கு. ஓகே சார். சோ இப்போ களத்துல 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஒருத்தர் மேல முழுமையான அதிருப்தி இருக்கு, ஒருத்தர் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு. அப்ப களம் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை விட ஓப்பனா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இனி வரும் சந்திப்பில் இது போல நிறைய பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க மேடம். நன்றி.